நண்பர்களே, தசகண்ட ராவணனை பற்றி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறமும் ராவணனை சம்ஹாரம் செய்த ராமரை பற்றி நான் உங்களுக்கு சொல்லாமல் இருந்தா எப்படி? ஸ்ரீ ராமச்சந்திராவை மரியாதை புருஷோத்தமா என்று சொல்லப்படுவாங்க. ஒரு நிம்மதியான நாடு இருந்தால் அது ராமராஜாவின் நாடு தான். யுகம் யுகம் முடிந்தாலும் ஸ்ரீ ராமா நம்மளுடைய வாழ்க்கைக்கு தேவையான பிரிக்க முடியாத பகுதி ஆகிறான். காரணம் என்ன? ஸ்ரீ ராமனுடைய எந்த இயல்புகள் அல்லது பண்பாடுகள் அவனை மகா புருஷனாக காட்டியது என்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னுமே மீடியா ரிப்போர்ட்டரை சப்ஸ்கிரைபர்ஸ் ஆகாமல் இருந்தால் இப்போவே சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணுங்கள். புதிய வீடியோவின் நோட்டிஃபிகேஷனுக்காக பெல்லை கிளிக் பண்ண மறக்காதீங்க. தசரதவின் மகன் ஸ்ரீ ராமச்சந்திரா இன்று அனைத்து இந்தியர்களுக்கும் ஆதி கடவுளாக நாம் வணங்குகிறோம். ராமா என்ற பெயரை பக்தி, மரியாதையை, அன்பால் நாம் பார்க்கிறோம். அதனால தான் அயோத்தியாவை புண்ணிய கஷேத்திரமாக கோடி கோடி இந்தியர்களின் நம்பிக்கையான இடமாக இருந்து வருகிறது. அது கூடவே ராமனுக்கு நம்மளுடைய சமூகத்தில் இவ்வளவு மரியாதை ஏன்? ராமனின் எந்த இயல்பு நம்மளை ஈர்ப்புனது? ராமா மகாவிஷ்ணுவின் அவதாரமா, கடவுளா, அவதார புருஷனா என்ற நம்பிக்கையான விஷயத்தை சில நிமிடங்கள் ஓரமாக வைத்து இந்த விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். தசரத மகனுக்கு ஸ்ரீ ராமா என்ற பெயர் வைத்தது ராஜகுரு விஸ்வாமித்ரா. ரா மா என்ற 2 வேதை சொற்கள் பெயர். ரா என்பது அக்னியை குறிக்கும், மா என்பது அமிர்தத்தை குறிக்கும். இந்த ராமா சிறு வயதிலிருந்தே சிறந்த மாணவனாக தெரிகிறான். அனைத்து சாஸ்திரம் அஸ்திரத்தையும் கற்றுக்கொள்கிறான். சுயமரியாதையில் சீதா தேவியை திருமணம் செய்து கொண்டு அரண்மனைக்கு வந்த ராமா என்ன பட்ட சுட்டணும். அப்பா சித்தி கைகேக்கு சத்தியம் செஞ்சு கொடுத்திருக்கிறத பற்றியும் மற்றும் சித்தி வரத்தை வாங்கியிருக்கிறத பற்றியும் தெரிய வருது. ஸ்ரீ ராமச்சந்திரனின் முதலாக சிறந்த மனிதனாக இங்கே தெரிகிறான். அதிகாரத்திற்கும் சிம்மாசனத்திற்கும் பகைச்சிக்கிற காலத்தில் அப்பா என்று கொடுத்த வார்த்தைக்காக நாடு விட்டு காடு சென்ற மகனை பார்க்க முடியுமா? ஆனால் ஸ்ரீ ராமா அப்பா கொடுத்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்காக சிம்மாசனத்தையும் இப்படி காட்டுக்கு சென்ற ராமா அங்கே தன்னோட சாமானியர்களோட சாமானியனாக வாழணும். தன்னோட ஆடம்பர வாழ்க்கையை அங்கே வாழ முடியாது. ஏன்னா இயற்கைக்கும் அங்குள்ள பண்பாடுக்கும் அங்கு உள்ளவர்களுக்கும் வேதனை தரும், கெட்ட பேர் வரக்கூடாது என்று நினைத்த ராமா இதனால் நாரமுடி அணைந்து சீதை லக்ஷ்மணனோட காட்டில் இருக்கும்போது ராவணின் தங்கச்சி சூர்பனகி வரா. சூர்பனகி என்றால் மொரத்தின் அளவு நெகம் கொண்டவள் என்று பொருள். அவளும் அழகானவளே. ராமனின் அழகை பார்த்து அவனை திருமணம் செய்துக்கோ என்று கேட்கிறாள். அதிகம் மனைவிக்கும் அதிகம் திருமணத்திற்கும் சாதாரணமாக இருந்தது. ஏன் தசரதவி கூட 3 மனைவிகள். ராமனும் சத்திரனே, அவனும் 1 2 திருமணத்தை முடிச்சுக்கலாம். அவனை கேட்கறதுக்கு அங்கே யார் இருந்தாங்க? ஆனால் சமூகத்தின் ஒரு புதிய மாற்றத்தின் அரிஹரனாக தெரிகிறான். அதனால தான் அவன் அங்குள்ள வழக்கத்தையும் அப்புறம் குறைபாடையும் சரிப்படுத்தி ஒரு புதிய கலாச்சாரமாக மாற்றுகிறான். அதை தனக்குள் இருந்து ஆரம்பிச்சுகிறான். அந்த விதிதான் ஒருத்திக்கு ஒருத்தன், ஒருத்தனுக்கு ஒருத்தி என்ற இந்த விதியின் முறையாக அதை அவனுக்கு அவனை ஏற்படுத்தி கொண்டான். இதனால் சூர்பனகியை கல்யாணம் செய்திக்க முடியாது என்று சொல்லுகிறான். ராமா எங்கே சென்றான், எந்த வனத்தில் இருந்தான் என்று ஒரு நிமிடம் ராமாயண கதையில்
ராட்சச சம்ஹாரம் என்று என்ன எழுதுகிறாங்க, அது காட்டில் உள்ள நாடின் பண்பாடையும் கலாச்சாரத்தையும் அறிமுகம் படுத்தும் மோதலாக ஏற்படும். அங்கே ராமா மாற்றங்களுக்கு ஒப்புக்கொள்ளாதவங்களையும் தடை செய்பவர்களையும் எச்சரித்து வருகிறான். அது அன்பான சீதையே இழந்த போதும் எவ்வளவு வலி அனுபவிச்சிருப்பான். அவனை மாதிரி ஒரு நல்ல கணவன் யாராச்சும் இருப்பாங்களா? தன்னோட சீதையை தேடிக்கொண்டு காடு மேடு அலைகிறான். இன்றைய மகாராஷ்டிராவின் நாசிக்கிலிருந்து கர்நாடகாவின் கிஷ்கிந்தே வரைக்கும் வரான். அப்படி வரும்போது அஹால்யாவின் சாபத்தில் இருந்து விமோச்சனம் தரான். அஹால்யாவின் சாபம் என்றால் என்ன? கணவன் கைவிடப்பட்டு மனம் கல்லாக்கி வாழ்ந்து கொண்டிருப்பது தானே. அஹால்யாவை மறுபடியும் கௌதம முனியிடம் சேர்த்து அவங்களுக்கு வாழ்க்கையின் உயிரை தரான். சபரி என்ற மூதடி கொடுத்த விருந்தை சாப்பிட்டு சாமானியர்களோட சாமானியனாக நிற்கிறான். எச்சி பழம் சாப்பிட்ட மூலமாக ஜாதி வகுப்பு வேறுபாடுக்கு எதிராக நிற்கிறான் ஸ்ரீ ராமா. சிறந்த மனிதனாக நம்மளுக்கு இங்கே காமிக்கிறான். வாலி சுக்ரீவா விஷயத்தில் வாலியின் நட்பை விரும்பியிருந்தால் ராமா ஒரே நாளில் ராவணனை சம்ஹாரம் செய்து சீதையை கூட்டி வந்திருப்பான். ஆனால் அனைத்து வானர்களின் சப்போர்ட் இருந்த சுக்ரீவனின் என்ற பல ஈனவனோட நிற்கிறான். இதனால் ராமா மக்களின் விருப்பத்திற்கும் மக்களின் கட்டளைக்கும் நேர்மையான மக்களின் நாயகன் என்று தெரிய வருது. வானரின் சேனையோட இலங்கைக்கு பாலம் அமைத்து ராவணின் மீது யுத்தத்திற்கு சென்றான். ராமன் இங்கே சிறந்த தலைவனாக தெரிகிறான். இலங்கையை வென்ற ராமா அந்த நகரத்தை அழிக்கவும் இல்லை, இடிக்கவும் இல்லை. அவனும் ஆட்சி செய்யலை. லக்ஷ்மணா ஸ்வர்ணலங்கையை விட்டு எப்படி போவது என்று கேட்கும்போது ஜனனி ஜன்மபூமி ச சொர்க்கதபி கரிச்சி என்று சொல்லுகிறான். அது கூடவே விபீஷணனுக்கு இலங்கையை பட்டம் சூட்டி அங்கிருந்து வரான். இதன் மூலமாக ராமா தன்னுடையதை இல்லாதையை பற்றி ஆசைப்படாதே என்று கூறுகிறான். சொர்க்கத்திற்கும் மிகிலாக பிறந்த இடமே பெரிது என்று தெரியப்படுத்துகிறான். இங்கே நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். ராவணன் இறந்த பிறகு அவனோட உடலை எந்த அவமானமும் வரக்கூடாதுன்னு இறுதி காரியங்களை முடிக்கிறதுக்கு உத்தரவு தரான். அவனோட ஆட்சி காலத்தில் மக்கள் எவ்வளவு சந்தோஷமாக இருந்தாங்கன்னா, இன்னிக்கும் மகிழ்ச்சியான நாடு என்று இருந்தால் அது ராமனின் நாடு தான் என்று சொல்லுவாங்க. அந்த நாட்டின் ஒரு சாதாரணமான குடிமகன் சீதையை பற்றி சொன்னதற்கு மக்களின் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்து மனைவியை காட்டுக்கு அனுப்பினார் ராமா. இது ராமனின் அரக்க குணத்தை காட்டும். மீதான மரியாதைக்கு எந்த களங்கமும் வரக்கூடாது, அதற்காக எந்த தியாகத்தையும் செய்யணும் என்று பெரிய உதாரணம் இங்கு ராமா தரான். எனக்கு மரணத்தின் பயம் இல்லை, ஆனால் ஒரே ஒரு தப்பான பழி விமர்சனம் எனக்கு மரணத்தை விட பெரிது என்று சொல்லுகிறான் ஸ்ரீ ராமா. இது இன்றைய அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சம் நஞ்சம் மாற்றி இருந்தால் இது ஊழல்கள் மோசடிகள் எதுவும் நடக்காது. இங்கே பொது கருத்துக்களை பற்றி ராமா உலகத்திற்கே சொன்ன பாடம். இதனால தான் ராமா ஒரு சிறந்த மனிதனாக தெரிகிறான். ராமாயணா என்ற நூல் மனிதனுக்கு மதிப்பு மற்றும் நீதி நியாயத்தின் மகா நூலாக சொல்லப்படுகிறது. இதனால தான் இந்தியா மட்டுமல்ல, உலகத்தின் எவ்வளவோ நாடுகளிலும் மொழிகளிலும் இடம் பெற்றிருக்கிறது. ராமா எல்லையை தாண்டி, யுகம் தாண்டி, ஜாதி மொழி தர்மம் மக்கள் தாண்டி சிறந்தவனாக கடவுளாக தெரிகிறான். நமக்கு ராவணனை சில குறிப்பிட்ட விஷயங்களில் பிடிக்கலாம், அவனோட கேரட் பிடிக்கலாம். ஆனால் அனைத்து விஷயத்திலும் அனைத்தும் காலத்திலும் சிறந்த மனிதனாக நிற்பது ராம மட்டும். இது நண்பர்களே ராமனின்
நீங்கள் அறியாத விஷயங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய வீடியோவின்காக பெல்லை கிளிக் பண்ண மறக்காதீங்க. மற்றொரு டாப்பிக்கில் மீண்டும் உங்களை சந்திக்கிற. ஜெய்ஹிந்த், ஜெய் தமிழகம்.